வாசம் செய்யும் எங்கள் எலோஹிம் யாவே, துதித்து உம்மை ஆராதிப்போம் எலோஹிம் யாவே. துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் எலோஹிம் யாவே, துதித்து உம்மை ஆராதிப்போம் எலோஹிம் யாவே. எலோஹிம் யாவே, எலோஹிம் யாவே, எலோஹிம் யாவே, எலோஹிம் யாவே. படைத்த என்னை அன்பு செய்யும் எலோஹிம் யாவே, பாதுகாத்து நடத்த வல்ல எலோஹிம் யாவே. படைத்த என்னை அன்பு செய்யும் எலோஹிம் யாவே, பாதுகாத்து நடத்த வல்ல எலோஹிம் யாவே. எலோஹிம் யாவே, எலோஹிம் யாவே, எலோஹிம் யாவே, எலோஹிம் யாவே. உணவும் உடையும் தருபவரான எலோஹிம் யாவே, உயிரும் உடலும் பாதுகாக்கும் எலோஹிம் யாவே. உணவும் உடையும் தருபவரான எலோஹிம் யாவே, உயிரும் உடலும் பாதுகாக்கும் எலோஹிம் யாவே. எலோஹிம் யாவே, எலோஹிம் யாவே, எலோஹிம் யாவே, எலோஹிம் யாவே. இறுதி நாளில் விதிகர்த்தாவே எலோஹிம் யாவே, தயா என் மேல் இரக்கம் வையும் எலோஹிம் யாவே. இறுதி நாளில் விதிகர்த்தாவே எலோஹிம் யாவே, தயா என் மேல் இரக்கம் வையும் எலோஹிம் யாவே. எலோஹிம் யாவே, எலோஹிம் யாவே, எலோஹிம் யாவே, எலோஹிம் யாவே. துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் எலோஹிம் யாவே, துதித்து உம்மை ஆராதிப்போம் எலோஹிம் யாவே. துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் எலோஹிம் யாவே, துதித்து உம்மை ஆராதிப்போம் எலோஹிம் யாவே. உங்கள் நடுவே நான் உலவுவேன். நானே உங்கள் கடவுள், நீங்கள் என் மக்கள். கார்மேகமாய், நெருப்புத் தூணாய், எரியும் முச்செடியாய், இடியிலும் மின்னலிலும் வல்லவராய் தம்மை வெளிப்படுத்திய இறைவன் இதோ இன்று நம் மத்தியில் நற்கருணை வடிவில் அருளின் ஊற்றாய் எழுந்தருளி வந்திருக்கிறார். வாருங்கள், அவரை தாழ்பணிந்து தொழுவோம். இறை சமூகமே, நற்கருணை நாதரிடம் செலவிடும் நேரமே நாம் செலவிடும் மிகச்சிறந்த நேரமாகும். நற்கருணை பேழையில் நமக்காக காத்திருக்கும் இயேசு நம் வரவை பேராவலோடு எதிர்பார்த்திருக்கிறார். சிலுவையை நாம் உற்று பார்க்கும்போது இயேசு நம்மை எவ்வளவு நேசித்தார் என்று உணர்கிறோம். ஆனால் நற்கருணை நாதரை நாம் பார்க்கும்போது அவர் நம்மை இன்றும் எவ்வளவு நேசிக்கிறார் என்பதை உணர முடியும். இறை பிரசன்னத்தையும் அவரது உடனிருப்பையும் நாம் முழுமையாக உணர வைப்பது நற்கருணை. இறை அன்பையும் ஆசீரையும் நாம் பெற்றுக்கொள்ள நமக்காய் காத்திருக்கும் வல்ல இறைவனை நன்றியோடு நினைவு கூர்வோம். என்றும் எல்லையில்லா அன்பினால் காத்து எண்ணிலடங்கா நன்மைத்தனத்தால் நம்மை நிரப்பி தமது அருளை பொழியும் இறைவனுக்கு உளமாற நன்றி கூறுவோம். கிறிஸ்துவை ஏழை எளியவரில் காண வேண்டுமெனில் முதலில் அவரை நற்கருணையில் காண வேண்டும் என்ற அன்னை தெரசாவின் பொன்மொழிக்கேற்ப நற்கருணை நாதரில் முழு பற்று கொண்டு அவரையே பற்றி கொண்டு வாழ்ந்த எத்தனையோ இறையடியார்கள் திரு அவையை தங்கள் விசுவாசத்தால் காத்து வந்தனர். அவர்களில் எம் பிரான்சிஸ்குவின் புனித காணிக்கை அன்னை கன்னியர் சபையின் நிறுவனர் இறை ஊழியர்
ஜோசப் லூயிஸ் ரவேல் அவர்களின் நினைவு நாளை சிறப்பிக்கும் இன்று இவ்வாராதனை வேளையில் நன்றி நிறை உள்ளத்தோடு அவர் வழியாய் இறைவன் நமக்கு ஆற்றிய நன்மைகளுக்காய் நன்றி கூறுவோம். எம் ஆன்மாவை ஈரப்படுத்துகின்ற ஆகாய கங்கை இவர். எம் ஆன்மாவை தாளாட்டுகிற அருள் நிறைந்த பூங்காற்று இவர். அன்பை சுமந்து நிற்கும் அருளொளி. எம் சபையை சரித்திர முகப்பிற்கு அழைத்து வந்த புனித பூநதி. தூர தேசத்திலிருந்து வந்த தூய அருள் பணியாளரின் இறை தூண்டுதலில் துளிர்த்த துறவற சபைதான் புனித காணிக்கை அன்னை கன்னியர் சபை. ஒரு துருவ பறவை கட்டிய தூய கூடு எம் சபை. தவத்தில் வளமையும் தியாகத்தில் எளிமையும் அறநெறி கண்ணோட்டத்துடன் வளர்ந்திடவும் இந்த வாழ்வியல் ஆன்மீகத்தில் ஆழப்பட்டு அருள் பணியில் இறைக்கரம் பற்றி பிடித்து எம் நிறுவனரின் பாதச்சுவட்டை பின்பற்றி வளமான இறையொளியில் வளர எம் புனித காணிக்கை அன்னை சபையின் நலனுக்காகவும் சபை நிறுவனரின் அருளாளர் மற்றும் புனிதர் நிலைக்கான முன்னெடுப்புகள் இறை அருளால் அருள் ஒளி பெற்றிட தொடரும் ஆராதனையில் ஒருமனதாய் மன்றாடுவோம். நேர்மையாளர்களை ஆண்டவரில் களி கூறுங்கள். நேர்மையுள்ளோர் அவரை புகழ்வது பொருத்தமானதே. திருப்பாடல்கள் 33:1. இறைவன் எம் சபைக்கென்று தேர்ந்தெடுத்து அளித்த எம் நிறுவனர் அவர்களின் மூலம் சபை தோன்றிய நாள் முதலாய் சபையில் ஆற்றும் பிறரன்பு பணிகளின் மணிமகுடமாய் இன்று எம் நிறுவனர் இறை ஊழியர் நிலைக்கு உயர்த்தப்பட்டதன் அடித்தளமாய் எமக்கு கிடைக்கப்பெற்ற வரங்கள், நோக்கங்கள், உயிர் பண்பு, பிறரன்பு பணிகள் ஆகிய அனைத்திற்காகவும் எம் போற்றுதல்களை சமர்ப்பிக்கின்றோம். ஒவ்வொரு போற்றுதலுக்கு பிறகும் நாம் பாட வேண்டிய பதில் இறைவா, எம் சபையோர் அனைத்து திரு அவையின் சட்டத்திற்கு ஏற்பவும் புனித பிரான்சிஸின் 3ஆம் சபை துறவு சகோதர சகோதரிகளுடைய ஒழுங்கு மற்றும் வாழ்க்கை முறைக்கு ஏற்பவும் நமது சபையின் வாழ்வு நெறிக்கு ஏற்பவும் வாழ எம்மை அழைத்தமைக்கு இறைவா உம்மை போற்றி புகழ்கின்றோம். சபையின் பொது நோக்கம் கற்பு, ஏழ்மை, கீழ்ப்படிதல் என்னும் நற்செய்தி அறிவுரைகளை கடைபிடிப்பதன் வழியாக உமக்கு மகிமை வருவித்து கொண்டதற்காக இறைவா உம்மை போற்றி புகழ்கின்றோம். சபையின் சிறப்பு நோக்கம். இறைவா, எம் சபை நிறுவனரின் மனநிலைக்கும் விருப்பத்திற்கும் ஏற்ப உமக்கு நாங்கள் சான்று பகரும் பிறரன்பு சேவையை செய்ய எம்மை அழைத்தமைக்காக உம்மை போற்றி புகழ்கின்றோம். சபையின் தனிவரம். பிறரன்பு கட்டளையின் உயிருள்ள போதனையாக என்ற எம் சபையின் தனிவரத்திற்கும் பாரம்பரிய ஆன்மீகத்திற்கும் பிரமாணிக்கம் உள்ளவர்களாய் நாங்கள் வாழ உமது அருளை இந்நாள் வரை பொழிந்தமைக்காக உம்மை போற்றி புகழ்கின்றோம்.
போற்றுகின்றோம், புகழுகின்றோம், ஆராதிக்கின்றோம் இயேசு தெய்வமே. சபையின் விருதுவாக்கு. நான் ஆண்டவரின் அடிமை என்ற எம் சபையின் விருதுவாக்கை எல்லோருக்கும் மேல்வரி சட்டமாய் அர்ப்பண உணர்வோடு உன்னதமாய் வாழ எம்மை அழைத்தமைக்காக உம்மை போற்றி புகழ்கின்றோம். போற்றுகின்றோம், புகழுகின்றோம், ஆராதிக்கின்றோம் இயேசு தெய்வமே. சபையின் ஆன்மீகம். தன்னையே முழுமையாக இறைவனுக்கு கையளித்த புனித கன்னி மரியாவின் வாழ்வியலில் சிறப்பான அம்சமாக இருந்தது. அதுபோல் நாங்களும் திரு அவைக்கு சிறப்பாக ஏழைகள், எளியோர், வறியோர் ஆகியோருக்கு பிறரன்பு பணிகள் வழியாக எங்களை கையளித்ததற்காக உம்மை போற்றி புகழ்கின்றோம். போற்றுகின்றோம், புகழுகின்றோம், ஆராதிக்கின்றோம் இயேசு தெய்வமே. நடமாடும் நற்செய்தியாக வாழ்ந்து கிறிஸ்துவின் விழுமியங்களை தம் வாழ்வாக்கிய புனித பிரான்சிஸ் அசிசியின் கூடி வாழும் சமத்துவ வாழ்க்கை முறைக்காக இறைவா உம்மை போற்றி புகழ்கிறோம். போற்றுகின்றோம், புகழுகின்றோம், ஆராதிக்கின்றோம் இயேசு தெய்வமே. எம் சபை நிறுவனர் நற்கருணையை தன் வாழ்வின் உயிர் மூச்சாக கொண்டு கிறிஸ்துவை பிரதிபலித்த எம் சபை நிறுவனரின் ஆன்மீகத்தை எமதாக்கிக் கொண்டு தியாக உணர்வோடு அர்ப்பண வாழ்வை முன் உதாரணமாக வாழ்ந்து கொண்டதற்காக உம்மை போற்றி புகழ்கின்றோம். போற்றுகின்றோம், புகழுகின்றோம், ஆராதிக்கின்றோம் இயேசு தெய்வமே. எம் சபையின் சின்னம். தூய வெண்மை லீலி மலருக்குள் காணிக்கை அன்னையின் திருவுருவத்தின் கீழ் நான் ஆண்டவருடைய அடிமை என்ற எம் சபையின் சின்னத்திற்கும் விருதுவாக்கிற்கும் ஏற்ப நாங்களும் தூய்மை உணர்வோடும் கீழ்ப்படிதல் எனும் தனியா வரம் கொண்டு வாழ எம்மை வழிகாட்டியமைக்காக உம்மை போற்றி புகழ்கிறோம். போற்றுகின்றோம், புகழுகின்றோம், ஆராதிக்கின்றோம் இயேசு தெய்வமே. போற்றுகின்றோம், புகழுகின்றோம், ஆராதிக்கின்றோம் இயேசு தெய்வமே. அவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். அவர் தம் இறக்கைகளின் கீழ் நீ புகலிடம் காண்பீர். திருப்பாடல் 91:4. இறைவனின் அரவணைப்பு சிறந்த மறைப்பணியாளராய் தம்மையே மறைப்பணிக்காக இறைவன் என்னும் குயவனின் கையில் வணையப்பட்ட மண்பாண்டமாய் எண்ணற்ற ஆன்மாக்களை இறைப்பதம் சேர்க்கும் நோக்கில் தம் வாழ்க்கையை சான்றாக மாற்றிய நம் சபை நிறுவனர் இறையூழிய ஜோசப் லூயிஸ் ரவேல் அவர்கள் வாழ்வின் வழியாய் இறைவன் திரு அவைக்கும் நம் சபைக்கும் ஆற்றிய நன்மைகளுக்காய் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். ஒவ்வொரு நன்றிக்கு பிறகும் நாம் பாட வேண்டிய பதில். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நம்பிக்கையின் கேடயமாக ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்துள்ளோர்
சீயோன் மலை மேல் என்றும் அசையாது நிலைத்திருப்பர். திருப்பாடல் 125:1. இறை பிரசன்னத்தை தமது இனிய பேச்சாலும் நம்பிக்கை தரும் வாழ்வாலும் எளிமையான 3 இளம்பெண்களை கொண்டு ஏழ்மை என்னும் கட்டாந்தரையில் கட்டப்பட்ட கப்பல்தான் நம் சபை. நங்கூரமாய் இறையில் ஊன்றிருந்த அவரின் நம்பிக்கையே அவருக்கு வலிமையும் உறுதியையும் பெற்று தந்தது. தம் வாழ்நாள் எல்லாம் தண்ணீரற்ற தந்தைக்குரிய அன்போடு எம் சபை நிறுவனர் வழியாக எம் சபையை வழிநடத்தியமைக்காக இறைவா உமக்கு நன்றி கூறுகின்றோம். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. உண்மையே இடைக்கச்சையாக உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி. யோவான் 18:37. உண்மை என்னும் வாகை சூடி எளியோரின் வாழ்வில் அருள் ஆசிரால் நிறைத்து அன்பு வழிகாட்டி பிறரன்பு கட்டளையின் உயிருள்ள போதனையாக உயிர் பண்பினை வாழ்வாக்கும் வண்ணம் 8 திசைகளிலும் இறைப்பணியாற்ற எம் இறை ஊழியருக்கு அருள் அளித்தமைக்காக இறைவா உமக்கு நன்றி கூறுகின்றோம். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. சமத்துவத்தை பேணிய சமாதான தூதுவராக சமத்துவம் நிலவ வேண்டும், இப்பார்தனில் சங்கடங்கள் ஓய வேண்டும் என இந்த சமூகத்தை மாற்றியமைக்க விரும்புகிறேன் என்று ஜாதி நிறைந்த ஆழ்கடலில் சமத்துவம் என்னும் மழை நீரை பொழிய செய்து பரமனின் பாதையில் தாழ்ந்த மக்களை அரவணைத்து நல்ல சமாரியராக வாழ மனதிடத்தை தந்தமைக்காக இறைவா உமக்கு நன்றி கூறுகின்றோம். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தியாகத்தின் பணியாளராக கிறிஸ்துவின் பணியாளராய் கடவுளின் திருவுளத்தை உளமாற நிறைவேற்றுங்கள். எபேசியர் 6:6 என்று கொடுத்த கட்டளைகளை நினைவில் கொண்டு இம்மண்ணின் மக்களை நல்வழிப்படுத்த தீராத மறைப்பணி தாகமும் தனியாத ஈடுபாடும் கொண்டு இறைப்பணியை எம் நிறுவனர் முன்னெடுத்தார். துணிந்த மனதுடன் பல்வகையான போராட்டங்களுக்கு மத்தியில் எங்கெல்லாம் இறைப்பணிகள் தேவையோ அங்கெல்லாம் தியாகத்தின் பணியாளராய் செயல்பட நல் மனதை தந்தமைக்காக இறைவா உமக்கு நன்றி கூறுகின்றோம். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தமிழகத்தின் தேவதூதனாக உனக்கு முன்பாக என் தூதரை அனுப்புவேன் என்பதற்கேற்ப தேவதூதனாக எம் இந்திய தேசத்தின் கோவை மண்ணில் நிறம், மொழி, கலாச்சாரம், காலநிலை அனைத்தையும் ஏற்று தமிழக திரு அவைக்கு இறைவன் அனுப்பிய வெண் தூதனாய் இயேசுவின் இளம் வீரராக செயல்பட அருள் தந்தமைக்காக இறைவா உமக்கு நன்றி கூறுகின்றோம். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறைபரப்பு பணிக்கு பாதுகாவலராக நான் உன்னை பாதுகாத்து மக்களுக்கு ஓர் உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் என்னும் இறைவார்த்தைக்கேற்ப கிறிஸ்துவ சமயத்தை பரப்ப தடையாய் இருந்தது பாழடைந்த ஆலயம் அல்ல, மாறாக கிறிஸ்துவர்களின் அறியாமையும் எதிர் சாட்சிய வாழ்வுதான் என்று தந்தை ரவேல் எடுத்துரைத்து சாட்சிய வாழ்வு வாழ தூண்டியமைக்காக இறைவா உமக்கு நன்றி கூறுகின்றோம். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. வீரத்துவம்
திருவுருவம் மிக்க நற்பண்பாளராக. நான் உனக்கு கேடயமாக இருப்பேன். தொடக்க நூல் 15:1 என்னும் இறைவார்த்தைக்கேற்ப ஆண்டவரை ஆனந்தமாய் பற்றி கொண்டவர், இளமைக்குரிய துடிப்புடன் செயல்பட்டவர், துன்பங்களை துணிவுடன் தாங்கியவர், தூக்கி எறிந்தவர்களை மன்னித்து மகிழ்ந்தவர், மாற்றங்களை முணுமுணுப்பின்றி ஏற்றவர், வளமை தரும் வளன் நகரின் மாமனிதர், ஜெபிக்க தூண்டும் ஜெப பங்காளர். இத்தகைய வீரம் நிறைந்த நற்பண்புகளை எம் சபை நிறுவனருக்கு அளித்தமைக்காக இறைவா உமக்கு நன்றி கூறுகின்றோம். நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா.
வலிமையும் ஆற்றலும் நிறைந்த இறை வார்த்தையை தமது வாழ்வின் பற்றுக்கோடாக கொண்டு வாழ்ந்த நம் நிறுவனர் அவர்களின் சாட்சிய வாழ்வுக்கு உறுதுணையாயிருந்த இறைவனின் உயிருள்ள வார்த்தையை கேட்க அனைவரும் ஒரு மனதாய் செவிமடுப்போம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 1. இறை வார்த்தை 8. தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடை எல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராயிருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராயிருங்கள். விண்ணக தந்தையைப் போல நிறைவுள்ளவராய் வாழ நாம் அனைவரும் அழைக்கப்பட்டுள்ளோம். இறை ஊழியர் ஜோசப் லூயிஸ் ரவேல் அவர்கள் நிறைவை நோக்கிய புனித வாழ்வு நமக்கு சான்று பகர்கிறது. அவரது புனித வாழ்வின் அடிச்சுவட்டில் நாமும் பயணிக்க இன்று சிறப்பாக அழைக்கப்படுகின்றோம். புனிதர்களின் விளைநிலம் பிரான்ஸ் தேசம். புனித அசிசி பிரான்சிஸ், புனித ஜோன் ஆஃப் ஆர்க் உட்பட 160 புனிதர்களை கத்தோலிக்க திரு அவைக்கு பிரான்ஸ் தேசம் வழங்கியுள்ளது. அத்தகைய புண்ணிய தேசத்தின் தென்கிழக்கு பகுதியில் ஆல்ப்ஸ் மலைத்தொடரில் வலன் என்னும் விவசாய குக்கிராமத்தில் பிறந்தவர் இறை ஊழியர் ஜோசப் லூயிஸ் ரவேல் அவர்கள். எனவே புனிதம் அவரது இரத்தத்தில் கலந்திருந்தது. அதனை மென்மேலும் வளர்த்தெடுத்தவர்கள் அவரின் பெற்றோர். அதன் அடிப்படையில் அருள்கொடை பெற்றவராய் விண்ணரசின் பொருட்டு தன்னை அர்ப்பணிக்க முன்வருகிறார். பாரிஸ் அந்நிய மறைபோதக சபையை பற்றியும் அச்சபையை சார்ந்த குருக்கள் கொரியா, வியட்நாம் போன்ற நாடுகளில் மறைசாட்சியாக உயிர் நீத்ததையும் அறிந்து கொள்கின்றார். இது அவரது வாழ்வில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. குருத்துவம் மட்டும் தனது அழைப்பல்ல, அதனையும் கடந்து ஒரு புனித சாட்சியாக வாழ்வதே அவரின் நோக்கமாக இருந்தது. தொலைநோக்கு பார்வையோடு காலத்தின் அறிகுறிகளுக்கேற்ப செயல்படும் நல் இறைவாக்கினராய் பெண் கல்விக்கென ஒரு சபையை தோற்றுவிக்கிறார். செயலற்ற நம்பிக்கை பயனற்றது. நிறுவனரின் ஆன்மீகம் வாழ்வோடு இயைந்த வழிபாடாய் அமைந்தது. அன்றைய சவாலான சமூகச் சூழலில் நிறுவனரின் மறைபரப்பு பணி வெற்றிகரமாக அமைந்ததற்கு அவரது ஆன்மீகமே அடித்தளம். தூய ஆவியாரின் குரலை கேட்டு ஒரு புதிய துறவற சபையை தோற்றுவித்து அவர்களை ஆன்மீகத்திலும் அருள் பணிகளிலும் பயிற்றுவிக்க இவரது ஜெப வாழ்வும் பணி வாழ்வும் பெரும் பங்காற்றி இருக்க வேண்டும். அன்னை மரி மீது மிகுந்த பக்தி கொண்டு தாம் தோற்றுவித்த துறவற சபைக்கு அன்னை மரியின் பெயரை வழங்கியுள்ளார். தனது வாழ்நாள் முழுவதும் தம் விருப்பம் சுக துக்கங்களை தவிர்த்து இறை திருவுளம் நிறைவேற்றுவதில்
கருத்தாய் செயல்பட்டார். தனது அழைத்தலுக்கும் அழைத்த இறைவனுக்கும் இறுதி வரை பிரமாணிக்கமாயிருந்தார். இந்திய மண்ணை விட்டு திரும்பிச் செல்லும் எண்ணத்தை அவர் ஒருபோதும் கொண்டிருக்கவில்லை. ஆம், ஆழ்ந்த நம்பிக்கை, எளிய அணுகுமுறை, தொலைநோக்கு பார்வை, மன உறுதியுடன் கூடிய விடாமுயற்சி, தாழ்ச்சி, இவை அனைத்தும் இவரது ஆன்மீக வாழ்வின் நற்கனிகள். புனிதமிகு அதீத பக்தியும் இவர் கொண்டிருந்தார். எவ்வளவு சவாலான பணிகளின் மத்தியிலும் பயணங்களின் போதும் திருப்பலி நிறைவேற்ற அவர் தவறியதில்லை. இறை ஊழியரின் ஆன்மீக வாழ்வையும் சமூக அக்கறையையும் தூய வாழ்வையும் கண்ட சபரியம்மாள் என்ற இளம்பெண் துறவற வாழ்வுக்கு முன்வந்தார். இவரை கொண்டு 1853 நவம்பர் திங்கள் 21 அன்று புனித காணிக்கை அன்னை கன்னியர் சபையை தொடங்கினார். தமது ஆழமான ஆன்மீகத்தாலும் தொலைநோக்கு பார்வையாலும் சபையை நல்முறையில் வழிநடத்தினார். நமது திருமறையின் அடித்தளமாகவும் எழில்மிகு சுருக்கமாகவும் விளங்கும் தனிப்பெரும் பிறரன்பு கட்டளையின் உயிருள்ள போதனையாக இவர் வாழ்ந்தார். முதலாவதாக ஜாதி வேறுபாடு. 19ஆம் நூற்றாண்டில் தீண்டாமை மிகுந்திருந்தது. மனிதனின் மாண்பு ஜாதியின் பெயரால் சிதைக்கப்பட்டிருந்தது. ஆலயத்திற்குள்ளும் ஜாதிய வேறுபாடுகள் காலூன்றி இருந்தன. 1855 கருமத்தம்பட்டியில் ஏற்பட்ட ஜாதி பிரச்சனையை இறை ஊழியர் ரவேல் மக்களிடம் அன்புடன் கலந்துரையாடி மக்கள் தங்கள் தவறுகளை ஏற்றுக்கொண்டு மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கும் அளவுக்கு அவர்களை மனமாற்றினார். மூட பழக்க வழக்கங்கள். அக்காலத்தில் இறந்தவர்களை நல்லடக்கம் செய்யும் வழக்கம் இல்லை. சடலங்களை காடுகளிலோ ஆற்றிலோ தூக்கி எறியும் வழக்கம் இருந்தது. அதனை மாற்றி தகுந்த மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யும் முறையை ஏற்படுத்தியவர் நம் சபை நிறுவனர். பெண் கல்வி. மேற்கூறிய பிரச்சனைகளுடன் வறுமை, பெண் அடிமை, போதுமான மருத்துவ வசதியின்மை, சுகாதார கேடுகளால் ஏற்படும் உயிரிழப்பு, இவை போன்றவற்றை தீர்க்க ஒரே வழி பெண் கல்வி என்பதை உணர்ந்தவராய் பிறரன்பு கட்டளைக்கு உயிருள்ள போதனையாக எம் சபை எல்லோருடைய கண்களுக்கு முன்பு சான்றாக விளங்கும் வகையில் பணி வாழ்வின் மூலம் சாட்சியம் பகர்கிறது. 172 ஆண்டுகளாக எம் சபை வேரூன்றி வளர்ந்து கனி தந்து கொண்டிருப்பதே எம் சபை நிறுவனரின் புனித வாழ்விற்கு மிக சிறந்த சான்று. சான்றோரின் பார்வையில் அருள் தந்தை அவர்கள். நான் அருள் தந்தை ரவேலை சில நாட்கள் மட்டுமே கண்டேன். அவர் மிகச்சிறந்த எண்ணத்தை என்னில் பதித்துவிட்டார். பல துயரங்களுக்கு மத்தியில் இறைவன் எனக்கு மிக பெரிய ஆறுதல் அளித்தார். ஒருபோதும் தனது புண்ணிய வாழ்வின்
நற்பழக்கத்திலிருந்து மாறுபடவே இல்லை. சிறந்த இந்த குருவானவர் புனிதமான மறைபரப்பு பணியாளர். விண்ணகத்தில் மறைபரப்பு பணிக்கு பாதுகாவலராக இருப்பார் என்று கூறுகிறார் மேதகு ஆயர் மரியோன் தே பிரசியாக். தன் சாதுரியத்தாலும் அன்பினாலும் ஈகை செயலாலும் மக்களின் இதயத்தில் நீங்கா இடம் பெற்றார். தனது இறுதி துன்பத்திலும் சகிப்புத்தன்மையுடன் இறைவனை சந்திக்க தான் மகிழ்ச்சியுடன் இருப்பதாகவும், மனவழிய ஜெபம் மற்றும் இறக்கும் தருவாயில் சொல்லப்படும் ஜெபங்களை ஜெபிக்க உடனிருந்த அருள் தந்தையர்களிடம் கேட்டுக்கொண்டார் என்கிறார் மேதகு ஆயர் ஜோசபாத்து. நமது மறைபரப்பு பணியில் சிறந்த ஊழியரை இழந்தாலும் விண்ணகத்தில் நமக்கு ஒரு பரிந்துளையாளர் இருக்கிறார் என்பதே நம் நம்பிக்கை என்கிறார் அருள் தந்தை ராண்டி அவர்கள். இத்தகைய புனித வாழ்வை தன்னகம் கொண்டிருந்த இறை ஊழியர் ஜோசப் லூயிஸ் ரவேல் அவர்களின் பரிந்துரையால் நம் மறை மாவட்டமும் அவர் தோற்றுவித்த நம் காணிக்கை எண்ணெய் சபையும் பல புனிதர்களை பிறப்பிக்கட்டும். இறை ஊழியர் ரவேல் அவர்கள் எப்போதும் இறை பிரசன்னத்தில் வாழ்ந்திருந்தார். நற்கருணை மீது அளவில்லாத பக்தி கொண்டிருந்தார். ஆகையால்தான் அன்றாட சவால் நிறைந்த பணிகளையும் எளிதாக கையாண்டார்.
மேலும் தனது செயல்பாடுகளில் இறைவனின் திட்டம் அறிய முற்பட்டார். எந்த துயரமான சூழலிலும் அவர் இறை அழைத்தலில் ஆழப்பட்டு புனிதராகவே இம்மண்ணுலகில் வாழ்ந்து விண்ணகம் சென்ற தந்தை அவர்களின் அருள் ஆசீரால் எம் சபை ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா ஆகிய 3 கண்டங்களிலும், இந்தியா, இத்தாலி, பிரான்ஸ், ஜாம்பியா, ஜெர்மன் ஆகிய 5 நாடுகளிலும், தமிழ்நாடு உள்ளிட்ட 9 மாநிலங்களிலும், 3 மறைமாநிலங்கள், 2 வட்டாரங்கள், 2 மறைப்பணித்தலங்கள், 40 மறை மாவட்டங்கள், 140க்கும் மேற்பட்ட இல்லங்களை நிறுவி பிறரன்புக்கு சான்று பகரும் இறையாட்சி பணியை நிறைவாக ஆற்றிக்கொண்டு வருகின்றது. எம் நிறுவனர் இறை ஊழியர் ரவேல் அவர்கள் புனிதர் நிலைக்கு உயர்த்தப்பட இறைவன் திருவுளம் கொண்டதற்காகவும் அதற்குரிய பணிகள் நல்முறையில் செயல்பட்டு வருவதற்காகவும் அருள் சகோதரிகள் சபையாக இணைந்து மனதார இறைவனுக்கு நன்றி கூறுகின்றோம். என்னிடம் மன்றாடு, நான் உனக்கு செவி சாய்ப்பேன். நீ அறிந்திராத மாபெரும் செயல்களையும் மறைபொருள்களையும் உனக்கு நான் விளக்கி கூறுவேன். எரேமியா 33:3. நமது விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் குறிப்பறிந்து நிறைவேற்றும் எல்லாம் வல்ல இறைவனிடம் நம் வேண்டுதல்களை சமர்ப்பிப்போம். அருளின் நிறைவே எம் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருள்பணியாளர்கள் அனைவரையும் உம் இரக்கரத்தில் அர்ப்பணிக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடன் இவர்களின் ஆன்மா ஒன்றிக்கும் போது உமது துணைவர்களாக வாழும் ஆற்றலை அளித்தருளும். இறைமக்கள் தெய்வீக அன்பினாலும் உறுதியான இறைப்பற்றாலும் சான்றுமிக்க வாழ்வை தங்கள் வாழ்வில் செயல்படுத்த மக்களை இறைநெறியில் வழிநடத்தவும் இறை அரசுக்கான உமது மகிமையை இப்புவியில் இறைமக்கள் கண்டுணர இறை ஒளியில் அவர்களை வழிநடத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிநடத்தும் பேரொளியே இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள், உயர் அதிகாரிகள் அனைவரையும் ஆசிர்வதியும். சமுதாயத்தில் விளிம்பு நிலையில் உள்ள மக்கள் நல்ல திட்டங்களை பெற்றிட, எம் தலைவர்கள் பணியாற்றிட தியாகம் நிறை மனதை அவர்களுக்கு தந்தருளும். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மக்களை சமத்துவம், சகோதரத்துவம், அவர்களின் நலன்களை உடனின்று வழிநடத்தும் நல்ல தலைவர்களை உமக்கு தேர்ந்தெடுத்து அளித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆறுதலின் உறைவிடமே எம் இறைவா, உமது பராமரிப்பிலும் பாதுகாவலிலும் எமது சபையை கண்ணின் கருவழிக்குள் காத்து நடத்தினீர். இனி வரும் காலங்களிலும் உமது கருணையிலும் அரவணைப்பிலும் எம் சபையை வழிநடத்தியருளும். சவால் நிறைந்த இக்கால சூழலில் காலத்திற்கேற்ற பல பணிகளை முன்னெடுக்கவும் எங்கள் முன்னெடுப்புகளில் வெற்றியும் நிறைவையும் தந்தருளும். துணிவோடும் உம் ஆவியாரின் வழிநடத்துதலிலும் நாங்கள் எங்கள் துறவற பயணத்தை நடத்திட எம்மை கரம்பிடித்து வழி நடத்தியருள அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஊற்றே எம் இறைவா, எம் புனித காணிக்கை அன்னை சபை எந்நாள் வரை தங்கள் தியாகம், சாட்சி நிறை வாழ்வு, கடின உழைப்பு ஆகியவற்றால் உறுதுணையாய் இருந்து வரும் எம் மூத்த அருள் சகோதரிகள், சிறு விதையாயிருந்த எம் சபையை என்று விருட்சமாக வளர உழைத்த அவர்களுக்கு உடல் உள்ள ஆன்ம நலன்களை தந்து வழிநடத்தும். நோயினால் வேதனையுறும் தருணங்களில் மன உறுதியும் பலத்தையும் தந்து வழிநடத்தியருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அறுவடையின் நாயகரே எம் இறைவா, பிறரன்பு கட்டளையின் உயிருள்ள சாட்சியாக பணிபுரிய
ஆர்வத்தோடும் ஆற்றலோடும் உள்ள இளம் உள்ளங்களை அழைத்தல் என்னும் அருள்கொடையை அளித்து எம் சபைக்கு தந்தருளும். விண்ணகத்தின் முன்சுவை துறவரம் என்பதை உணர்ந்து இளம் பெண்கள் இறை அழைத்தலை பெற்றுக்கொள்ள தூண்டுதலை அளித்தருளும். இதன் மூலம் இறை தூது பணியை என்றும் உமது துணையோடு ஆற்றிட இறை ஆவியாரின் தூண்டுதலால் எம் சபையை வழிநடத்தியருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பிறரன்பை சான்று பற்றும் எம் காணிக்கை அன்னை சபை வளர்வதற்கு தூண்டுகோலாய் திகழும் எம் நிறுவனங்கள் மற்றும் நிறுவனங்களில் பணியாற்றும் ஆசிரியர்கள், உடன் உழைப்பாளர்கள், நிறுவனங்களில் பயிலும் மாணவ மாணவியர் அனைவரின் வாழ்க்கை திறன் மேம்படவும், எம் நிறுவனங்கள் பிறரன்புக்கு சான்று பகரும் இல்லங்களாக திகழ்ந்திடவும், எம் நிறுவனங்களை நாடி வரும் அனைவரின் வாழ்வு மேம்படவும், மிகுந்த கனித்தருவர்களாய் அவர்களை உருமாற்றிடவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலன்களின் நாயகரே எம் இறைவா, எம் சபையின் வளர்ச்சிக்கு பெரிதும் உறுதுணையாய் இருந்த எம் ஆயர்கள், அருட்பணியாளர்கள், சபை தலைமை அன்னையர், நன்கொடையாளர்கள் அனைவருக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். அவர்கள் வழியாக நீர் எம் சபைக்கு ஆற்றிய ஆன்மீகம் சார்ந்த மற்ற எல்லா நலன்களுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகிறோம். தொடர்ந்து உடல் உள்ள நலன்களாலும் அனைத்து ஆசிரியராலும் அவர்களை நிரப்பி காத்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மன்றாடுவோமாக. மனிதனை மனிதனாக கருதி அவர் தம் அல்லல் அகற்றி அன்பினால் ஆற்றுப்படுத்தி ஆண்டவனில் நிலைக்க வைக்கும் அற்புத மந்திரம்தான் துறவரம். இப்புனிதமிகு துறவரத்திற்கு தம் தூய வாழ்வால் அழகு சேர்த்திட்ட எம் இறை ஊழியர் ஜோசப் லூயிஸ் ரவேல் அவர்களின் மறைப்பணித்தாகம், இறைப்பற்று, பிறரன்பு சேவை ஆகியவற்றை சாரமாக எம் சகோதரிகள் கொண்டு இறையாட்சியில் இறை தூதுவர்களாய் செயல்படவும், எம் நிறுவனரின் அருளாளர் மற்றும் புனிதர் நிலைக்கான முன்னேற்பாடுகள் அனைத்தும் ஆவியாரின் துணையால் முழுமை பெற்றிடவும் உமது துணை தந்து எம்மை வழிநடத்தியருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ.
உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.